ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இது உங்கள் ப்ளே டைம். இதில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிரானி 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி இருங்க, நான் நேரம் சைடு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நேரம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிரானி 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ப்ராக்டிஸ் மோடில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் இதுவில் பண்ணி பார்க்குறேன். ஈஸி மோடில் இல்லைனா ப்ராக்டிஸ் நார்மல் மோடில் விளையாடி பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ள ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகலாம். ஓகே, டே 1 வந்தாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். நான் உள்ளே வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, நம்ம எதாவது புதுசாக இதை வேறு எதாவது எஸ்கேப் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் பண்ண வேணாம்னு நினச்சேன். சரி, சீக்கிரமாக முடியலன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தேன். சரி, பண்ணி வச்சுட்டு தெரியாமல் நான் டெலிட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். அது எவ்வளோ நேரம் விளையாடினேன்? ½ hour விளையாடினேன். சரி, அதுக்கப்புறம் நான் ஆச்சு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணேன். சரி பரவாயில்ல, ஸ்டோரேஜ் ஃபுல்லான ப்ராப்ளம் மறுபடியும் இது வந்து ஃபைல்ஸில் மூவ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இறக்குனேன் உள்ளே. அந்த டைம் வந்தேன்னா அதே நான் முன்னாடி விளையாடின ப்ளே லிஸ்ட்டும் இதுவும் அப்படியே எக்ஸாக்ட். அதனால தான் ஈஸியாக நான் 14 minutesலேயே முடிச்சிட்டேன். நான் ½ hour விளையாடினதை இது வெறும் 14 minutesலேயே முடிச்சிட்டேன். அதனால தான் ஒரு சில வீடியோ அப்படியே ஒரு சில இடத்துலாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஒரு சில மட்டும் தான் மாறிடுது, ஒரு சிலது மட்டும் மாறிட்டு இருக்குது. சரி, இங்கே எதனா ஃபோட்டோ அக்கௌண்ட் வந்து பார்த்தா ஃபோட்டோ காணும். ஓகே, அப்போ ஒரு சிலது மட்டும் மாறுது போல், எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் தேடணும் போல நினச்சேன். சரி, ஆனால் ஈஸியாகவே கிடச்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கீழேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி கீழே போய் தேடி இங்கே சொல்லிட்டு வந்தேன். எல்லா பொருளையும் எடுத்து வந்து இங்கே போட்டுடலாம், அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு. எனக்கு செயின் கட்டுற தேவைப்படும். சரி, எதுக்கும் தேவைப்படும், அதை வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பொருள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிருந்தேன் க்ரௌபாரை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஹெலிகாப்டர் பண்ணுற எஸ்கேப்புக்கு எல்லா பொருளும் கரெக்டாக இருக்குன்னு. சரி, அப்போ அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி விட்டு நேராக நான் போயிட்டேன்ட்டேன் மேலே. ஃப்யூஸு நம்மளுக்கு மேலே தேவைப்படும். ஃப்யூஸ் கிளாஸ் பீஸ், அது நான் வேணால் சொல்கிறேன் எதுக்கு தேவைன்னு சொல்லி அது எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு அது வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த சைடில் தான் நம்மளுக்கு செயின் கட்டுற கிடைக்கும், அது நம்மளுக்கு தேவைப்படும். சரி, இதுக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு செயின் கட்டுற இடத்துக்கு வந்தேன். சரி, செயின் கட்டுற எடுத்தாச்சு. இங்கே போட்டுருவோம் டோராண்டை, எல்லாத்தையும் டோராண்டை போட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுறான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே க்ரௌபார் இருக்கும், அதை எடுக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் இப்போ பெருசாக பண்ணணும். பெட்டு மேலே ஒரு ஃபோட்டோ சூப்பர். ஒரு வாட்டி போன வாட்டி அது இந்த மாதிரி தான் பண்ணேன். ஃபோட்டோ இங்கே இருக்கா? ஓகே பார்த்து வச்சிடும். அப்புறம் மறந்துட்டேன், உட்காந்து தேடினேன். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ½ hour ஆச்சு. இந்த வாட்டி பார்த்தோன்னே தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்படியே இங்கே வந்து ஸ்டன் கன் இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வெப்பன் கீ தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் ஸ்டன் கன் தேவையில்லை, அப்படியே எடுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். கீழே வந்து அந்த பெரிய ஷெல்ஃபில் இருந்தால் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த ஹெலிகாப்டர் கீ இருக்கும். ஓகே, ஹெலிகாப்டர் மேலே ஆர்டர் எடுத்தாச்சு நம்ம கிச்சன்லேயே, அதனால் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஹெலிகாப்டர் கீ வந்து போட்டணும் அங்கே போயிட்டு. போட்டாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கிச்சனில் போய்ட்டு ஃப்ரிஞ்ச் இருக்கும்ல, அதை எடுத்து போய் தண்ணியை கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். சரி, ரிஞ்ச் எடுத்தாச்சு. சரி, அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கன்று தேவைப்படும். கன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். செக்யூரிட்டி கீ இருக்கா? அது வந்து ஆமாம் இல்லை, செக்யூரிட்டி கீ எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் டோர் எஸ்கேப் பண்ணாமல் வேறு எஸ்கேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்யூரிட்டி கீ எங்கே ஆப்ரேட்டிஸ் மூலம் கணம் தேடிட்டு இருப்பீங்க. ஒரு சிலத்தில் ஒழிச்சு வச்சுருப்பான். இல்லைன்னா அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, மெயின் டோரு, அது ஒயர் கட் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருப்பான். நான் ஒரு இடத்துல இங்கே இருக்குது, அந்த இங்கே இருக்கும்போது செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஒரு சில வாட்டி அந்த ஃபோட்டோ மாட்டி இருக்கும், செக் பண்ணிக்குவாங்க. இப்போ நேராக போய் செக்யூரிட்டிக்கு மேலே போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே வந்துட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது உள்ளே இந்த டோர் ஹேண்டில் தான் இருக்கும், அந்த ஞாபு மாதிரி இருக்கும்ல, அதுதான் இருக்கும். ஏன்னா அடைய விளையாடுனால அதே ஞாபகம் இருக்குது கொஞ்சம். ஒரு சில ஞாபகம், அதனால தான் அப்படியே பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வெப்பன் கீ வேணும், அதனால தான் நம்ம திறந்தோம் செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து. அதனால தான் எதுக்கும் இங்கே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். வீல் கிராங்க் தான் இருக்கும் அப்படின்னா. ஓகே, வீல் கிராங்க் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், செக்யூரிட்டி இது எடுக்கணும், வெப்பன் கீ எடுக்கணும்ல. வெப்பன் கீ எடுத்தாச்சு. இதில் வந்து குதிக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அந்த இப்போ ஒரு வாட்டி அந்த படிக்கட்டில் ஏற்றோன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கணுன்னா இந்த மாதிரி இது ஆகும். சரி, இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இது பார்த்தா இதுவும் அதே மாதிரி தாங்க.
இதுக்கு நான் அதிலே வந்துருப்பேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவங்க வந்து கீழே போயிட்டு வெப்பன் எடுத்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி விட்டு போயிருக்கலாம். இப்போ வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிற்கணும். அது சீக்கிரமாக போய் நிற்கணும். உள்ளே வந்தாச்சு. கன்று 2 புல்லட் வச்சுருக்காங்க. டக் டக். ஓகே, இப்போ நேராக போயிட்டு அந்த பூச்சி கொள்கிற நவீன மிஷின் சொல்கிற மாதிரி இந்த கன் எடுத்து அந்த பூச்சி சாவு வச்சிடணும். கரெக்டாக இமச்சு தான் சாவு சிலிண்டர்னா உனக்கு காட்டுற மாதிரி இரு. உனக்கு 3வது வந்து உனக்கு பண்ணுறேன். ஃபோட்டோ இருங்க. இது மறுபடியும் இருந்தாலும் வந்துடும். சரி, இங்கே தூக்கி போட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். சேஃப் கீ தான் இருந்துச்சு. சேஃப் கீ தான் இருக்குது. ஓகே, எல்லாமே ஈஸியாக இருக்குதுப்பா. ஃபஸ்ட்டு சேஃப் கீ போய் பார்த்துடலாம். எனக்கு கிட்டே இருக்கல, அதெல்லாம் போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேஃப் கீ அந்த ஏன்னா அங்கே பெட்ரோல் இருக்கும். ஆல்ரெடி நான் விளையாடினதுனால ஞாபகம் இருக்குது. பெட்ரோல் தான் இருக்குது. ஓகே, பெட்ரோல் எடுத்துமே மேலே போட்டு கனத்துமே மேலே போட்டு ஃபோட்டோத்துமே மேலே போடணும். இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு வந்து கன் இங்கே வந்து பெட்ரோல் தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், கன் எடுத்துகிட்டு வந்து அங்கே போடணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ பீஸில் போடணும். அதுதான். ஆமாம், எங்கே போனோம்? எங்கேயும் இது இருக்குது. ஓகே, அடுத்து நான் எஸ்கேப் பண்ணேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நான் வீடியோ போட மாட்டேன் நினைக்கிறேன். நெட்டு இருந்தால் போகலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ பேஸ் போட்டுடலாம். ஃபோட்டோ பேஸ் வந்து எட்டு தாத்தா தாத்தா தாத்தா. இப்போ வந்து கன் எடுத்துன்னு இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் கன்னும் தேவைப்படும். ஓகேங்களா, இது நான் இது எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க தான் சொல்லியிருந்தாங்க கன்று நம்மளுக்கு தேவைப்படும். ஷார்ட் கன் நம்மளுக்கு இதுக்கு அந்த ஸ்டன் கன் யூஸ் ஆகாது, ஷார்ட் கன் தான் யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி, ஷார்ட் கன் தான் யூஸ் ஆகும், அது ஸ்டன் கன் எடுத்துக்கணும்னு சொல்லி அதனால ஷார்ட் கன் எடுத்துக்கினேன். இப்போ போயிட்டு க்ரோபர் எடுத்துன்னு கீழே போனேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் தான் இருக்கும். அதில் ஸ்பார்க் பிளானில் தான் இருக்கும். போட்டு எஸ்கேப்பில் ஸ்பார்க் இல்லை. ஓகே, நம்ம கார் எஸ்கேப் தான் ஸ்பார்க் யூஸ் பண்ணுவோம், இல்லை போட் எஸ்கேப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து மாறிச்சு ஒரு சில இதெல்லாம். அதனால தான் நான் சந்தேகப்பட்டு கீழே வந்து பார்த்தேன். நம்ம பார்க்க போய்ட்டு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என் வீடு ஃபுல்லாக தேடிங்கணும் எங்கே இருக்குன்னு. அதனால தான் நீங்கள் கிரானைட் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு இந்த பிளே தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா இறங்கினோடனே இந்த பிளே தான் வரும். நல்லா போட்டுன்னு நினைக்கிறேன். சரி, கண்ணத்துமே மேலே போட்டு வந்துடுவோம். கடைசியாக உனக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்களேன், இப்போ குச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட்டில் இறங்குற மாதிரி காமிக்க மாட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், பெட்ரோல் எடுத்து மேலே போய் போட்டு வருவோம். ஹெலிகாப்டர் மேனோட எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். ஓகே, அது வேறு எப்போ படிக்கணும்னு தெரியல. ஹெலிகாப்டர் மேனோட வேறு உட்காந்து படிக்கணும். ஓகே, இப்போ என்ன எடுக்கணும், டக் டேப். நம்ம வீட்டில் இல்லை கடைசியாக சொல்கிறது, கடைசியாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஐயோ டேய், நான் எதுவுமே பண்ணல, எப்படிக்கே நான் செத்தேன்? டேய், ஏமாத்துறீங்கடா. சரி, 2வது நாளில் வந்து மாஸ்க் காட்டுவோம். என்ன பக் ஆயிடுச்சாயா? ஐயோ, ஏனியில் ஏற முடியாது போலுக்குதா. கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோடா. தொட்டாலும் எதுவும் ஆக மாட்டேங்குது. தொட்டே பார்க்குறேன். அது சரி, எதாவது ஆகுதா, ஏனி மேலே ஏறுற மாதிரி காமிக்கிறானுங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் இது காட்டுது. ஆனால் ஏனி தான் இல்லைங்க. ஃபஸ்ட் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுவோம் ஏற முடியுதா இல்லையான்னு. இல்லை, ஏனி கூட தான் முடி இருக்கு. ஓப்பன் தான் இருக்குது. தொட்டு பார்த்து ஏன்னா தொடாமே ஏறுறேன். நல்லா இருக்கே இது. என்ன ஏனி போயிடுச்சா? டக் டேப் தான் இங்கே தான் இருக்குது. ஓகே, டக் டேப் எங்கே? அது இருக்குது. ஓகே, தூக்கியாச்சு. ஏதோ லிஃப்ட்டில் வர மாதிரி மேலே ஏறி வர்றது கூட. மேலே கதி இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். மேலே ஏறி கீழே இருக்கணும், எல்லாத்தையும் சீனும் காமிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான். ஓகே, இப்போ செயின் கட்டுரு இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அப்படியே போட்டு போயிடலாம். சரி, கீழே வந்து குச்சின்னு வச்சுக்கலாம், செத்துருவோம். அதெல்லாம் மேலே போட்டுடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போட்ட உள்ள. இப்போ நம்மளுக்கு போய் ஃபோட்டோ பேஸில் தூக்கணும்.
கிளாஸ் ஃபிஷ்ஷும் தூக்கியாச்சு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எதுக்கு கிளாஸ் ஃபிஷ் வைக்கணும் அப்படி நடந்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனோட எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பீசஸ்லாம் தூக்கிட்டு போகணும், ஃபோட்டோ பீசஸ்லாம் போய் தூக்கி போகணும். நம்ம கிராணி ஒன்றில் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், கார் ஷெட்டோட போகிறதுக்கு முன்னாடி இது கிழவியோட ஃபோட்டோ இருக்கும். அப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பீஸஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா கிராணியோட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தரும். ஆனால் நம்ம அதை ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா நாள் தேவைப்படுச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி ஃபோட்டோ பீஸ் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ண வேணாம், அப்படியே எடுத்துன்னு போயிடலாம், ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுல்ல. வச்சுட்டாச்சு. செகண்ட் ஃபோட்டோ பீஸ் எடுக்கணும். ஃபோட்டோ பீஸ் கரெக்டாக தச்சு பாடுறா. தலை வயிறு பாட்டு, நெக்ஸ்ட்டு கால் பாட்டு எடுத்துன்னு இப்போ கரெக்டாக வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்களா. தலை வயிறு பாட்டு, தலை வயிறு கரெக்டாக கால் இப்படி கரெக்டாக வச்சுக்கிறேன்னா. இப்போ நம்மளுக்கு எது தேவைப்படுதுன்னா என்ன தேவைப்படுது அவரே சொல்லியிருந்தார். அந்த வீடியோவில் வந்து அவரே சொல்லியிருந்தார், இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணினா கரெக்டாக சுட்டலாம். இப்போ நம்ம ஆமோ இல்லை, என்ன பண்ணுறது ஆமோ அவருக்கும் சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே நீங்கள் இந்த வீட்டில் எங்கே போனாலும் கிடைக்காது ஆமோ. ஓகேங்களா, அன்லிமிட்டாக நான் சொல்கிறது அன்லிமிட்டாக. ஓகேங்களா, இதை நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணாலும் அன்லிமிட்டாக ஆமோ வந்துனே இருக்கும். அவராக சொல்லியிருந்தார், அந்த ப்ரோ தான் சொல்லியிருந்தார், கரெக்டாக அதை கீழே வரும்போது கரெக்டாக சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதை வெயிட் பண்ணி நிற்கிறேன். அப்போ சுடலான்னு சொல்லி கரெக்டாக நின்றுருக்கேன். அந்த ப்ரோ சொன்ன மாதிரி கரெக்டாக சுட்டாச்சு. கரெக்டாக கீழே வரும்போது இல்லை இருங்க டக்குனு வந்துடும். புல்லட் இல்லை, சரி அது வரத்துக்குள்ளே ரீலோட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த டாஸ்க்கு முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு புல்லட் வராது நிறுத்திடும். அவ்வளோதான். இங்கே வந்து எது கிளாஸ் ஃபீஸ் தேவைப்படுதுன்னா அதை பாருங்களேன், இங்கே ரெட் கலர் காமிக்கு தான் இங்கே கிளாஸ் ஃபீஸ் வைக்கணும். வைக்காமல் போயிட்டோன்னா கீழே வைக்கிச்சிடும். புரியுதா? அங்கே கிளாஸ் ஃபீஸ் வைக்கலன்னா இங்கே நம்ம கீழே வந்துடுவோம். இப்படி சுற்றிட்டு வந்து பார்த்தா க்ளோஸ் ஆகிடுது. சரி, நம்ம போய் மேலே போய் கிளாஸ் ஃபீஸ் வைக்கலாம். இப்போ கிளாஸ் ஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இது நம்மளுக்கு நல்லதாக போச்சு. நம்ம கீழே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் காமிச்சதுனால எனக்கு நல்லதாக போச்சு. சரி, இதை எடுத்துகிட்டு போவோம். இது எத்தனை வச்சோன்னா ஹெலிகாப்டரை பார்த்துடலாம். ஓகே, இங்கே சர்ச் ஹெலிகாப்டர். இங்கே தான் ஒரு கேவலமான விஷயம். இந்த டோர் தந்து கம்மியான உங்களுக்கு பாருங்கள். நான் இவ்வளோ டாஸ்க் பண்ணேனே, இவ்வளோ இப்படி வந்துக்கிறேன் பார்த்தீங்களா சுற்றின்னு. ஏன்டா அறிவில்லை, நீ இப்படியே வந்துருக்கலான்னு கேட்டிங்கன்னா இங்கே லாக் இருக்குது. அதனால தான் இந்த லாக் ஓப்பன் பண்ண லன்ச் ஏதாவது ஓப்பன் பண்ண முடியும். சரி, டக்கு நம்ம வீட்டில் ஏதாவது டேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி வச்சு தான் ஆகும். ஃபேன் எதாவது மாட்ட சுற்றி வச்சுன்னா 5 நிமிஷத்துல கீழே வந்துடும். நான் இவ்வளோ பெரிய வெயிட்டு அந்த ஹெலிகாப்டரு அது அந்த டேப்பு தாங்க தான். என்ன இல்லை இது. சரி, இப்போ போய்ட்டு நம்ம இது பெட்ரோல் வந்து டேங்க்கில் ஃபில் பண்ணணும். ஓகே, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். எவ்வளோ ரீச் பண்ணணும்னு கேட்காதீங்க, நம்மளுக்கு ரீச் பண்ணணும். ஓகேங்களா, நானும் எவ்வளோ நாள் இப்படி இருக்குது ரீச் பண்ண. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரை பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க. இதை பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நான் என்னைக்கு வர போடல, இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஓகேங்களா, எங்கடா இது ஹெலிகாப்டர் இது கீழே காணோம், எங்கே வச்சேன்னு தெரியலையா, விட்டுட வேண்டியது தான். எங்கே போச்சு ஹெலிகாப்டரு? எனக்கு கண்ணிக்கே தெரியல. ஹெலிகாப்டருக்கு இதோக்குது கண்ணிக்கே தெரியாமல் தான் எப்போ எடுக்குது. சுற்றின்னு பார்த்து போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடல. நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிக்க போகிறோம். அடுத்து என்ன வீடியோ நம்ம அடுத்து டோர் எஸ்கேப் பண்ணலாமா போர்ட் எஸ்கேப் பண்ணலாமான்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ரொம்ப சத்தமாக இருக்கே, எனக்கு சத்தமாக காது கேட்கல. ஓகே, அதெல்லாம் சத்தமாக நான் பேசுகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ அனுப்பிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். போயிட்டு வர அது மேனுவல் வேறு படிக்க முடியல. ஃபஸ்ட்டு புரியுது அப்படியே போக வேண்டியது தான். பாய்.